நம்ம மதுரையிலிருந்து, அதாவது திருச்சியிலிருந்து மதுரை வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த NH38 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வழிச்சாலைய முழுக்க தனியார்கிட்ட வந்து மொத்தமும் கொடுக்க போறாங்க. எடுத்திருக்கிறது வந்து அதானி நிறுவனம் வந்து எடுத்திருக்கிறாங்க. மொத்தம் வந்து 1692 கோடி ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தம் வந்து 20 ஆண்டுகளுக்கு வந்து அந்த நெடுஞ்சாலையை பராமரிக்க முடியும். மொத்தத்துல வந்து என்னன்னா, அவனே வந்து பராமரிச்சுக்கணும், அவனே காசு வசூல் பண்ணிக்கணும், ரோடு அவனே போட்டுக்கணும், மெயின்டெனன்ஸும் பாத்துக்கணும், காசும் அவனே வசூலிச்சுக்கணும். சரி, வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் வந்து கொடுத்துடணும். வருஷத்துக்கு தான் அது. அப்ப அது இந்த இதுல வந்து என்னன்னா, டெண்டர் வந்து சென்ற ஆண்டே வந்து விட்டுருந்தாங்க. 4 நிறுவனம் வந்து பங்கேற்றதுல அதானிக்கு இந்த இடத்த வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே விராலிமலை பக்கத்துல போதக்குடிங்கிற இடத்துலயும் மேலூர் பக்கத்துல இருக்கிற சிட்டம்பட்டி அப்படிங்கிற 2 இடத்துல வந்து ஏற்கனவே சுங்கச்சாவடி வந்து இருக்கு. இப்ப இததான் முழுசா அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல வந்து என்னன்னா, இனிமேட்டுக்கு அரசு வந்து நேரடியா எந்த விதத்திலையும் வந்து தலையிடாது. ரோடு என்ன தரத்துல அவங்க மெயின்டைன் பண்ணாலும் சரி, எவ்வளவு நாளும் வந்து வசூலிச்சுக்கலாம். கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துல என்ன அடுத்து இருக்குங்கிறது நம்ம போக போக தான் நமக்கு அது வந்து தெரியும்.